கல்வித்துறையில் ஏற்பட்டுள்ள பிரச்சினைகள் தொடர்பில் அவதானம் செலுத்தி கல்வியுடன் தொடர்புடைய தொழிற்சங்கங்கள் மற்றும் மாணவ சங்கங்கள் அதற்கு பொறுப்பான அமைச்சர் தொடர்பில் இவ்வாறான கருத்துக்களை முன்வைத்துள்ளன. 2011ஆம் ஆண்டு கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சையின் பெறுபர்கள் வெளியிடப்பட்ட போது ஏற்பட்ட பிரச்சினைகளை தவறாக வெளியிடப்பட்ட மாணவர்களின் பரீட்சை பெறுபற்ற ஆவணங்களுடன் நியூஸ் ஃபர்ஸ்ட் சுட்டிக்காட்டியிருந்தது. இதனைத் தொடர்ந்து நாட்டினுள் இந்த விடயம் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாக மாறியதுடன் உயர்தரத்தின் பழைய பாடத்திட்டம் மற்றும் புதிய பாடத்திட்டத்திற்கு ஒரே புள்ளி முறைமையை பயன்படுத்தி பெறுபர்களை கணிப்பதாக கல்வி அமைச்சர் குறிப்பிட்டார். இதற்கமைய குறித்த முறையில் காணப்பட்ட குளறுபடிகளுடன் குறித்த துறையின் நிபுணர்களின் கருத்துக்களை நாம் வெளிப்படுத்தியிருந்தோம். அத்துடன் பெறுபர்கள் தொடர்பில் நிலவிய சிக்கல்களை நியூஸ் ஃபர்ஸ்ட் தொடர்ச்சியாக முன்வைத்ததுடன் அந்த விடயம் அனைவரும் பேசும் ஒரு விடயமாக மாறியது. அதன் பின்னர் அரசாங்கம் குறித்த பெறுபர்கள் தொடர்பில் விசாரணைகளை மேற்கொள்வதற்காக நிபுணர் குழு ஒன்றின் ஒத்துழைப்பை பெற்றுக் கொண்டது. குறித்த குழுவினுடைய தீர்மானங்களிலும் தவறுகள் உள்ளதாக கல்வித்துறை சார் நிபுணர்கள் குறிப்பிடுகின்றனர். அனைத்து விடயங்களும் அவ்வாறு இருக்கும் சந்தர்ப்பத்தில் 2011ஆம் ஆண்டு உயர்தர பரீட்சையின் பெறுபர்கள் புதிய முறைமைக்கமைய வெளியிடப்படுவதாக பரீட்சார்த்திகளுக்கு முன்னரே அறிவிக்கப்படாமை பாரிய தவறு என்று நேற்று முன்தினம் பிரதமர் நீதியரசர் குறிப்பிட்டார். உயர்தர பரீட்சையின் பெறுபர்களுக்கு எதிராக 16 மாணவர்கள் மற்றும் இலங்கை ஆசிரியர் சங்கம் என்பன தாக்கல் செய்திருந்த மனுவை பரிசீலனைக்கு எடுத்துக் கொண்ட போது இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டிருந்தது. கல்வி அமைச்சின் தவறான தீர்மானத்தினால் தற்போது கல்வியில் பல்வேறு பிரச்சனைகள் நிலவுவதாக பல்கலைக்கழக பேராசிரியர்கள், கல்வித்துறையின் வல்லுநர்கள், அதேபோன்று தொழிற்சங்கங்கள் தெரிவிக்கின்றன. இந்த விடயம் தொடர்பாக தெளிவுள்ளவர்களின் அறிவை பெற்றுக் கொள்வதற்கான உளரீதியான தயார்படுத்தல் அமைச்சருக்கு இருக்க வேண்டும். நான் அறிந்த விதத்தில் அவ்வாறானது ஒன்று அமைச்சருக்கு இல்லை. ஏதேனும் சம்பவம் ஒன்று நிகழும் பட்சத்தில் பதவி விலகும் நிலை இலங்கையில் இல்லை. யாராவது விமர்சனங்களை தெரிவிக்கும் போது அந்த விமர்சனங்களை தெரிவித்தவர் பின்னால் செல்லாது விமர்சனங்களூடாக தெரிவிக்கப்படும் விடயங்கள் தொடர்பில் ஆராய்ந்து நடவடிக்கை எடுக்கும் திறமையுள்ள அமைச்சர் ஒருவரே தேவை. அமைச்சர் என்றாலும் தெரிவு செய்யப்படும் போது தகுதியான ஒருவர் தெரிவு செய்யப்பட வேண்டும். அவ்வாறான அமைச்சர் ஒருவராக உருவாக வேண்டும். கருத்தொன்றை தெரிவிக்கும் பட்சத்தில் அதனை புரிந்து ஏற்றுக்கொள்ளும் தன்மை அவருக்கு இருக்க வேண்டும். கவனத்திற்கொள்ளாது இருக்க முடியாது. புள்ளிகள், அதனால் தெரிவு செய்யப்பட்ட பிள்ளைகள் ஆகியோர் பல்கலைக்கழகங்களுக்கு இதுவரை இணைத்துக் கொள்ளப்படவில்லையாயின் பிள்ளைகள் எவ்வாறான மனநிலையில் இருப்பார்கள்? අපි කල්පනා කරා අධ්‍යාපන ඇමතිවරයා අධ්‍යාපන අමාත්‍යාංශයට පස්සේ கல்வி அமைச்சர் கல்வி அமைச்சுக்கு சமூகம் அளித்து தமது கடமைகளை பொறுப்பேற்றதன் பின்னர் அவர் வேடிக்கையான ஒருவராக அல்லாது திறமையான ஒருவராக இருப்பார் என நாம் நம்பிக்கை கொண்டோம். எனினும் அவ்வாறான ஒன்றை இன்று காண முடியவில்லை. පරිණත ලෙස එහි කටයුතු කරයි කියලා. හැබැයි අද දකින්න තියෙන්නේ කුමක්ද? ඒ ලෙස කිසිවක් දකින්න නැහැ. බන්දුල ගුණවර්ධන ඇමතිවරයා තමන්ගේ වගකීම පැහැර හැරියට පස්සේ මේ ආණ්ඩුව ඔහු ඉවත් කරේ නැහැ. අපි අහනවා. அமைச்சர் பந்துல குணவர்தன தனது பொறுப்புகளிலிருந்து விலகியதன் பின்னர் அவரை அரசாங்கம் விலக்கவில்லை. தேசிய ரீதியிலான பரீட்சை ஒன்றை பிரச்சனைக்கு உட்படுத்திய அமைச்சர் ஒருவர் நாட்டின் எதிர்காலத்தை சீர்குலைக்கின்ற வகையில் செயற்படுகின்ற அமைச்சர் தொடர்ச்சியாக அமைச்சர் பதவியை தக்க வைத்துக் கொண்டு இருக்கின்றமை ஏன் என நாங்கள் கேட்கின்றோம். කටයුතු කරපු ඇමතිවරයා තව දුරටත් අමාත්‍ය ධූරයේ රඳවගෙන සිටින්නේ ඇයි? இதேவேளை இன்று நியூஸ் ஃபர்ஸ்டுக்கு கருத்து வெளியிட்ட மாணவர்கள், ஆசிரியர்கள் தாம் எதிர்நோக்கிய விடயங்களை வெளிப்படுத்தினார்கள். எனது பிள்ளை தேசிய பாடசாலைக்கு சென்றார். அவர் கல்வி பொதுத்தராத சாதாரண தர பரீட்சையில் 9 A தர சித்திகளை பெற்றார். அவர் 9 A தர சித்திகளை பெற்றதை அடுத்து எனது பிள்ளையை பிரசித்தி பெற்ற பாடசாலை ஒன்றில் சேர்ப்பதற்கு விண்ணப்பித்தேன். பிள்ளையை பாடசாலைக்கு அழைத்து வரும்படி கூறினார்கள். அழைத்துச் சென்றதை அடுத்து எனது பிள்ளையை சேர்த்துக் கொண்டார்கள். செலுத்த வேண்டிய வசதி கட்டணங்களை செலுத்தினேன். அவ்வாறு இருக்கும் போது பகுதி ரீதியாக பாடசாலைக்கு வருகை தரும்படி அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளதாக அறிய கிடைத்துள்ளது. தேசிய பாடசாலையிலிருந்து மற்றொரு தேசிய பாடசாலைக்கு பிள்ளைகளை இணைத்துக் கொள்ள முடியாது என கல்வி அமைச்சர் சுற்று நிருபம் ஒன்றை வெளியிட்டுள்ளார். அதனைத் தொடர்ந்து எனது பிள்ளையை காலதாமதமின்றி பழைய பாடசாலையில் சேர்த்தேன். இவ்வாறான செயற்பாடுகள் சரியானதா என கல்வி அதிகாரிகளிடம் நான் கேட்டுக்கொள்ள விரும்புகின்றேன். இதனால் மாணவர்கள் உள ரீதியாக பாதிக்கப்படுவார்கள் அல்லவா? பாடசாலை கட்டமைப்புக்குள் உள்ள பாடத்திட்டத்தை அவ்வாறு செயற்படுத்தி சிறந்த வேலை திட்டம் ஒன்றை செயற்படுத்தாது பாடசாலை கட்டமைப்பை செயலுக்கு செய்வதற்கான பல்வேறு வேலை திட்டங்களை கல்வி அமைச்சர் காலத்திற்கு காலம் கொண்டு வருகிறார். இது ஒரு பாரிய பிரச்சனையாகும். மாணவர்களின் அடிப்படை உரிமைகளை மீறும் செயலாகவே நாம் இதனை காண்கின்றோம். இது முழுமையாகவே தவறான விடயமாகும். உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும். மாணவர்களின் அடிப்படை உரிமைகள் தொடர்பில் அவதானிக்க வேண்டும். கல்வியின் நோக்கம் தொடர்பில் பார்க்க வேண்டும். ஒரு முறையான செயற்திட்டத்தினூடாகவே செயற்பட வேண்டும். அப்படி இல்லாது தன்னிச்சையாக செயற்படுகின்றமையை கேலியான ஒரு விடயமாகவே நாம் காண்கின்றோம்.